ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? தமிழ் கடவுள் முருகன், அவருக்கு ஆறுமுகம்னு பேர். அவர் மயில் மேலே பறந்தார். மயிலில் ஒரு பக்கம் வள்ளி, இன்னொரு பக்கம் தெய்வானை விட மயில் மேலே பறக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் நிஜத்தில் சாத்தியமா? நிஜத்தில் இப்படி நடக்கலைன்றதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் கிடையாது இல்லை. மயிலில் ஒரு மனிதன் ஏறி பறக்க முடியுமா முதல்ல? ஸோ அப்போ இந்த முருகன் யார்? உண்மையில் அப்படி ஒருத்தர் இருந்தாங்களா அல்லது கற்பனையா? எத்தனை முருகன் இருந்தாங்க? இல்லை, நான் தீவிர முருக பக்தன்னுவாங்க. எந்த முருகனுடைய பக்தன் அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அந்த கதைப்படியே, பக்தி மார்க்கத்தின் கதைப்படியே அது கற்பனையாகவே இருந்தாலும் கூட அதுலேயே 6 முருகன் இருப்பாங்க. ஏன்னா முருகன் பிறக்கிறதே ஒரு ஜோதியாக சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறப்பார். அந்த ஜோதி 6ஆக ஒரு அசுரனால் உடைக்கப்படும். அப்போ அந்த 6 ஜோதி 6 முருகனாக 6 குழந்தையாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வளர்ந்த பிறகு பார்வதி தேவி அவங்கள ஒன்றாக அணைத்து ஒருத்தராக 6 முகம் கொண்டவராக மாறுவதாக காட்டப்பட்டிருக்கும். அது உண்மையில் 6 குழந்தைன்றதை தான் 6 முகம் அப்படின்னு பேர். ஸோ எந்த முருகனுடைய பக்தர்? அதெல்லாம் கிடையாது. நான் தீவிர முருக பக்தர், அதாவது யாருன்னே தெரியாது, ஆனால் நான் அவருக்கு தீவிர பக்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே முருகன் மட்டும் கிடையாது. முருகனுடைய கதை, இயேசுவோடைய கதை, நபியுடைய கதை, இது எல்லாமே இந்து மதத்தில் நிறைய கதை, ராமருடைய கதை, கிருஷ்ணருடைய கதை, இது எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. அதுக்காக அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க இருந்தது உண்மை, ஆனால் அது அவங்க வாழ்க்கையில் நடந்த கதை கிடையாது. ஆனால் முருகன் அப்படின்னு தனிப்பட்ட ஒரு மனிதனை குறிக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா முருகன் சிவனுடைய குழந்தையாக காட்டியிருக்கிறாங்க. சிவன்றது கடவுள். ஸோ கடவுளுக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருப்பாங்களா அல்லது 2 குழந்தை தான் இருப்பாங்களா? இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சிவனுடைய குழந்தை தான். தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினால்னு இருக்கும். அப்போ நம்மளாம் யாருடைய குழந்தை? கடவுளுடைய குழந்தை இல்லையா? ஸோ அப்போ யார் இந்த முருகன் அப்படிங்கிறத ஒரு பாடல், வெறும் 4 வரிகள் சினிமாவிலே இருக்குது. அது சொல்லும் முருகன் யார், அந்த மயில் யார் அப்படின்ட்டு. மனமே முருகனின் மயில் வாகனம், என் மாந்தளிர் மேனியே குகன் ஆலயம், என் குரலே செந்தூரின் கோயில் மணி, அது குகனே சண்முகனே என்றொலிக்கும் இனி. ஆனால் பக்தி மார்க்கத்தில் இதுக்கு வேற ஒரு அர்த்தம் இல்லை. மனமே முருகனின் மயில் வாகனம்ன்றது அந்த பெண் பாடுறா, அந்த பெண்ணுடைய மனம் முருகனுடைய வாகனம், அவளுடைய மனதில் இருக்கிறாரு அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அங்கே முருகன் பறந்து சென்றதாக காட்டுற அந்த மயில் மனம்தான். அது யாரோ ஒருத்தருடைய மனம் இல்லை, அவருடைய மனம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஞானப்பழத்துக்காக பிள்ளையாரும் முருகனும் சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா சிவனோட. அதாவது என்னென்னா, அந்த பழத்தை பாதியை பிரித்து கொடுக்க முடியாது, விசேஷமானது அது. ஸோ அந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்க தான் பெற முடியும். உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்ட்டு சிவன் சொல்கிறாரு. உடனே முருகன் மயிலில் ஏறி உலகத்தை சுற்ற கிளம்பிடுறார். ஆனால் பிள்ளையார் புத்திசாலித்தனமாக, எனக்கு அப்பா அம்மா தான்ப்பா உலகம் அப்படின்னு சிவன் பார்வதியை சுற்றிட்டு அந்த பழத்தை வாங்கிட்டார் அப்படின்னு வரும். ஸோ இதில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பழம் அப்படிங்கிறது ஒரு மரத்துடைய பலன். அது பழம்ன்றது அந்த மாதிரி சிவன் கொடுக்கிற பலனை அங்கே பழமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன பலன்? சிவன் அப்படி என்ன போட்டி வைக்கிறார்? ஏன்னா அந்த போட்டி பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் இடையிலான போட்டி கிடையாது. ஏன்னா எல்லோரும் அவருடைய குழந்தைகள், எல்லோருக்கும் அந்த போட்டி வைக்கிறார். அதில் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிள்ளையார், யாரெல்லாம் தோக்குறாங்களோ அவங்கெல்லாம் முருகன். ஸோ தோக்குறாங்கன்னா முருகன் எப்போவும் தோக்கலை, அந்த இடத்துல மட்டும் தோக்குறார். ஸோ அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, உண்மையிலே சிவன் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முருகன் பிள்ளையார் இப்படிலாம் தனிப்பட்ட ஒரு மனிதன் கிடையாது. யானை முகத்தை கொண்டெல்லாம் யாரும் கிடையாது.
ஆனால் சிவன்னு ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் தான் இருக்கார், அவர் தான் கடவுள், கடவுள் ஒருவரே அப்படின்ட்டு எல்லா மதத்துலையுமே சொல்லுவாங்க. ஸோ அந்த கடவுளைத்தான் சிவன்னு சொல்கிறோம். அல்லான்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. இயேசு கிடையாது. தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாருமே கடவுள் கிடையாது. ஸோ கடவுள் ஒருவர் தான், அவர் ஒருபோதும் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்குன்னு உடம்பே கிடையாது. ஆனால் அவர் வரார், கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வரார், வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஆக்சுவலாக சிவனுடைய படம்னுட்டு கழுத்தில் பாம்பு போட்டு காட்டுறாங்க இல்லையா, அது உண்மையில் சிவன் கிடையாது, அது சங்கர். சிவன் யாருடைய உடலில் வராரோ அவருடைய நினைவாகன்னு எடுத்துக்கலாம். ஆனாலும் நீங்கள் பார்க்குற அந்த வசீகர தோற்றமுடையவர் எந்த விதத்திலும் சிவன் கிடையாது. ஏன் அப்படின்னா சில படம் இருக்கும், ரொம்ப ரேராக அந்த மாதிரி படத்தை பார்க்கலாம். சிவன் தாடியெல்லாம் வச்சுட்டு வயசான தாத்தா மாதிரி இருக்கும். பட் பெரும்பாலும் அது இருக்காது. பட் சில இடத்துல இருக்குது அந்த மாதிரி. அதுதான் அவருக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் சிவனுடைய உடல் கிடையாது, அவர் எடுத்தவருடைய உடல் அது. அது மாதிரி ஒரு வயோதிக ஒருவருடைய உடலில் தான் சிவன் வரார். ஆக்சுவலாக கிறிஸ்தவ மதத்தில் அந்த பைபிள் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த பைபிள் ஆதாம் ஏவாள் கதை இருக்குது இல்லையா, அதில் கடவுள் வந்து பேசுகிறாருன்னு சொல்லும்பொழுதெல்லாம் ஒரு வயோதிகர் வந்து பேசுகிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ எப்படி அவங்களுக்கு டச் ஆச்சுன்னு தெரில, அதுவும் கரெக்டாக போட்டிருக்கிறாங்க. கடவுளுக்கு உடம்பு கிடையாது, அவர் ஒரு வயோதிகர் உடலில் வரார். வந்து என்ன ஞானம் கொடுக்குறார் அப்படின்னா, முதல்ல இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்குறார். இந்த பூமியை நான் சொர்க்கமாக தான் படித்தேன், அங்கே நீங்கள் தேவதையாக இருந்தீங்க. அந்த சொர்க்கத்தில் இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே அளவுக்கு அதிகமாகவே எல்லோருக்குமே இருக்கும். அங்கே வாழ்ந்தவர்கள் தேவதைகள், அவங்கள தான் நமக்கு இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிடுறோம். சிவனை தவிர அத்தனை இந்து தெய்வங்களும் அவங்க சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தான். ஆனால் தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. அந்த தெய்வீக குணத்திலேயே நம்பர் 1 அல்லது அனைத்து குணத்துக்கும் மூல ஆதாரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தூய்மை. ஸோ தூய்மைன்றது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அது இல்லவே இல்லை மனசில், அப்படி இருப்பாங்க, அவ்வளோ தூய்மை. குறிப்பாக காமம் அப்படின்னா என்னன்னே தெரியாது, ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும் சொர்க்கத்தில். அப்படி இருந்து எப்படி மனம் சலனமாகாமல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா? ஸோ அதுக்கு இறைவன் சொல்கிறாரு, அங்கே ஒருவரை ஒருவர் அழியக்கூடிய உடல்னு பார்க்க மாட்டாங்க, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருப்பாங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்றது இயல்பாகவே அங்கே ஞாபகம் இருக்கும் முதல் 2500 வருடத்துக்கு. ஸோ அதனால் முதல் 2500 வருடத்திற்கு இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அதோடைய நினைவு தான் பாரதத்தில் அத்தனை தேவதைகளுக்கு கோயில் கட்டி வணங்குகிறோம். அடுத்தது 2500 வருடம் கழித்து இதே பூமி நரகமாகுது. காரணம், ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஆத்மான்றதில் கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தம் ஒரே சீராக இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஸோ எப்போ ஆத்மான்றதை மறந்துடுறாங்களோ அப்போ உடல் உணர்வுக்கு வந்துடுறாங்க. அப்போ உள்ளிருந்து வந்த ஆனந்தம் கட்டாயிடுது. அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க. அப்போ தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் மனிதனுக்குள்ளே வருது. இந்த அசுர குணங்கள்னால உந்தப்பட்டு நீங்கள் செய்கிற செயல், பேசுகிற பேச்சு, நினைக்கிற எண்ணம் அத்தனையும் பாவமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கலியுகத்தில் மனிதர்கள் பண்ணுற அத்தனையும் பாவமே. ஸோ அதன் பலனாகத்தான் நாம் சொர்க்கத்தில் இருந்த அந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் இழந்துட்டோம். சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் எல்லோரும் வசித்தார்கள். இப்போ எப்படி இருக்கிறோம் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் படிப்படியாக இழந்துட்டு வந்துட்டோம். அந்த தேவதையாக இருந்தவர்களே தான் இப்போ இப்படி ஆகி இருக்கிறீங்கன்னு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வதற்காக சிவபெருமான் கடைசி 100 வருடம் வரார். ஆனால் நல்ல விஷயம் என்ன தெரியுமா? கடவுள் வருவதை இழந்த அத்தனையும் மீண்டும் கொடுப்பதற்காக. அதனால் நீங்கள் மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள் எல்லாத்துடைய சாரம் பார்த்திங்கன்னா சொர்க்கம் அல்லது ராஜ்யத்தை இழப்பார்கள், அதை மீண்டும் அடையிறது தான் கதை. ஏன்னா சொர்க்கத்தில் ராஜ்யம் தான் இருக்கும்.
இப்போ அங்கே அடையணும்னா கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு நாட்டை பிடிக்கிறாங்கன்னா அது சண்டை போடுவாங்க. அது மனித வழி, இறைவனுடைய வழி அது கிடையாது. சொர்க்கத்தில் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தீங்களோ அதே பரிசுத்தமாக நீங்கள் மாறினீங்கன்னா இந்த கலியுகம் அழிந்து சத்தியுக சொர்க்கம் வந்துடும், அங்கே போய் பிறந்துடுவீங்கன்ற. எப்படி அது சாத்தியம்? சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்களே அதே உணர்வுக்கு இப்போ வாங்க. ஆனால் அந்த சக்தி இல்லை. அப்போ உங்களை ஆத்மான்னு ஒன்று வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றார். அதுக்கு தடையாக இருக்க போகிறது என்ன? சுற்றி இருக்கிற எல்லாமே அதுக்கு தடையாக தான் இருக்க போகுது. அதுதான் மாயை, ராவணன், சாத்தான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ வெளி உலக கவர்ச்சி, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்துலேருந்தும் புத்தியை நீக்கணும்னா கடவுள் சொல்கிறாரு, உங்களை நீங்கள் உடம்புலேருந்து செத்துட்டதாக புரிஞ்சுக்கோங்க. வெறும் ஆத்ம ஜோதியாக நான் இருக்கிறேன், என்னுடையவர் சிவ பரமாத்ம ஜோதி, அங்கே நான் அங்கேயே இருக்கிறதாகவே நினைங்கன்றார் புத்தியினால். ஸோ எந்த அளவுக்கு அந்த இடத்துல அதை பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம், செம்பு நிறமான ஒளி உலகம், அங்கே இறைவன் ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் அங்கேருந்து தான் வந்தோம், உலகம் அழியும் போது அங்கே தான் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி இந்த உடம்பில் இருந்துக்கிட்டே அவரை நினைக்க தான் ஆத்மா தூய்மையாகும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதிலிருந்து புத்தி விலகும். ஆத்மா தூய்மையாக ஆத்மாவுக்கு அந்த சக்தி கிடைக்கும். அந்த தூய்மையின் சக்தி தான் எந்த அளவுக்கு தூய்மையாகிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் பிறக்கிறீங்களா, கொஞ்சம் லேட்டாக பிறக்கிறீங்களா, அல்லது நரகம் வந்து தான் பிறக்கிறீங்களா, நரகத்தின் இறுதியில் பிறக்கிறீங்களா அப்படிங்கிறதுல ஒன்ஸ் பிறந்துட்டால் மறுஜன்மம் எடுத்து சுகத்தை ஃபுல்லாக அனுபவிச்சுட்டு அப்புறம் நரகத்தில் வந்து பாவம் செய்து துக்கத்தை அனுபவிப்போம். ஆனால் இப்போ இறைவனை நினைக்கணும், இறைவனை மட்டும் நினைக்கணும். அப்போ இறைவனை நினைக்க விடாமல் தடுக்கிறது எல்லா விஷயங்களும். இதுதான் உண்மையான தியானம், இதுதான் ராஜயோகம். இதன் மூலமாக தான் ராஜா ஆகிறீங்க. இப்போ இறைவனை நீங்கள் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா பலசாலியாக ஆக போகுது. அப்படி யார் பலசாலி ஆகிறீங்க பார்ப்போம் அப்படின்னு கடவுள் இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார் இந்த ஞானத்தை எடுப்பவர்களுக்கு. ஸோ இந்த ஞானத்தை ஒரு வயோதிகர் உடல் மூலமாக இறைவன் கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர். இந்த பிரம்மாவைத்தான் பைபிளில் ஆதாம் அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க பிரம்மா குமார் குமாரிகள். இப்போ தான் நீங்கள் முதல்ல இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நேரம் நீங்கள் பிரம்மா குமார் குமாரி ஆகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இறைவனுடைய நேரடி குழந்தை ஆகிடுறீங்க. ஞானம் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பயிற்சி தான் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். நானும் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், இறைவனும் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். எதுக்கு நினைக்கிறேன்? நினைக்க ஆத்மா தூய்மையாகும். ஏன் தூய்மையாகணும்? தூய்மையானால் தான் தூய்மையான உலகமாகிய சொர்க்கத்துக்கு போவீங்க. அங்கே சுகம், செல்வம், ஆரோக்கியம், 150 வருட ஆயுள் எல்லாமே இருக்கும். எந்த விதமான துக்கமும் இருக்காது. சின்ன தலைவலி கூட இருக்காது. மனிதர்கள்லாம் அவ்வளோ குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. இங்கே இருக்கிற மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்கிற உறவுகள் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கு அடித்து சாப்பிட்ணும் அல்லது துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் வராது. தாவரத்தை தான் சாப்பிடும். இது பைபிள் முதல் அத்தியாய ஆதியாகமத்திலே இருக்கும். ஸோ அப்போ இறைவனை மட்டும் நீங்கள் நினைச்சிங்கன்னா அது ஒரு ஆழ்ந்த அமைதியும் ஆனந்தமும் ஒரே சீராக இருக்கும். ஆனால் வெளி உலக சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா, அது மயக்கம். அது ஒரே சீராக இருக்காது. அது மட்டும் இல்லை, அந்த மயக்கத்திலேருந்து உங்களால் எந்த காரியமும் செய்ய முடியாது. அதனால தான் தண்ணி அடிக்கிறோம், எந்த காரியமும் செய்யாமல் வேலைக்கு போகாமல் தண்ணி வச்சுட்டு அப்படியே விழுந்து கிடப்பான். காமத்தில் இருக்கிறோம், விபச்சாரிய கதின்னு இருக்கிறோம், அல்லது கலத்தொடர்பு, எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. அவங்க செய்ய முடியாது. அது அந்த போதை ஏற ஏற அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இறைவன் நினைவில் வர போதையில் உங்களால் எந்த காரியமும் செய்ய முடியும். அந்த போதையும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த போதையில் ஆத்மா பலமாகும். வெளி உலக விஷயத்தின் மூலமாக வர போதை ஆத்மாவை பலகீனமாக்கும். ஸோ இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் மனம், புத்தி, சமஸ்காரம்னு இருக்குது. சமஸ்காரன்றது பதிவுகள். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேட்டீங்க, பார்த்தீங்க, உணர்வுபூர்வமாக அது ஆத்மாவில் பதிவாயிடும். அதிலிருந்து தான் எண்ணங்கள் உருவாகும். ஒரு தடவை ஒருத்தன் மோசமானவன் நீங்கள் கேள்விப்பட்டிங்கன்னா அவனை பார்க்கும்போதெல்லாம் அது சார்ந்த எண்ணம் தான் வருது. அப்போ அது ரெக்கார்ட் ஆகுது. அதுதான் அந்த ரெக்கார்டிங் தான் சமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ மனம், அதை பார்ப்போம்.
இந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஆட ஆரம்பிச்சிடும். நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், அப்போவும் ஆட ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டுத்துலேயுமே உங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. மனசில் அந்த அமைதி இருக்காது, கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது. அதில் தான் டென்ஷன் ஆவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதே தான் வந்து தண்ணி அடிக்கும் போதும் சொல்லுவாங்க. அப்படியே கடன்னு மனது உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்வாங்க. காமத்தின் போதையிலையும் அதான் ஆகும் இல்லையா, அது ஆடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதுமாரி கோபப்படுத்தக்கூடிய விஷயம் நடந்தாலும் ஆடிக்கிட்டே இருக்கும், துக்கப்படுத்தக்கூடிய விஷயமும் ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது ஆடி ஆடி உடம்பையும் ஒரு வழி பண்ணிவிடும். இன்னொன்று, உங்களால் எதையுமே செய்ய முடியாது, எல்லாத்தையும் இழந்துடுவீங்க, இழக்க வச்சிடும். ஆனால் இறைவனோட புத்தி நிற்கும் போது அப்படியே நிற்கும் மனம் ஒரே சீராக. பண்ணி பாருங்கள். நான் ஒளியாக இருக்கிறேன், என்னுடையவர் சிவத்தந்தை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அப்படின்னு நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நினைக்கிறதுனால நான் தூய்மையாகி மீண்டும் சொர்க்கத்தின் அதிபதி ஸ்ரீ நாராயணன் ஆகிறேன். அந்த போதை, ஏன்னா சொர்க்கத்தின் முதல் மகாராஜா மகாராணி லக்ஷ்மி நாராயணன். அதனால தான் ஆதி லக்ஷ்மி ஆதி நாராயணன்வாங்க. யாரும் ஆதிராமர் ஆதி முருகர் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆதியில் இருந்த நாராயணன்னாலே அடுத்தடுத்து நாராயணன் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நாராயணன்றது அந்த பதவியுடைய பேர். கிருஷ்ணர் குழந்தை பருவத்து பேர். திருமணமாகி அரியணையில் ஏறும்போது அவர் பேர் நாராயணன். முதலாம் பல்லவன் இரண்டாம் பல்லவன் மாதிரி முதலாம் நாராயணன் இரண்டாம் நாராயணன்ட்டு அவங்களுடைய வம்சம் ஆட்சி செய்யும் 8 தலைமுறை. அதில் முதல் யுகம் போயிடும். அடுத்த யுகத்தில் சத்யுகம் முடிந்து திரேதா யுகத்தில் இதே மாதிரி 12 ராமர் சீதை இருப்பாங்க. ஸோ இந்த 8 லக்ஷ்மி நாராயணன் தான் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறாங்க பாருங்கள். கரெக்டாக பக்தியில் அந்த வார்த்தை வருது, ஆனால் அதோடைய அர்த்தம் தெரியாது. இப்போ இறைவன் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது. ஸோ அப்போ அங்கே முருகன் உலகத்தை சுத்த போகலை, இறைவனை நினைக்கணுன்றது தான் இறைவன் கொடுக்குற டாஸ்க்கு. நினைக்க விடாமல் புத்தி வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே ஆரம்பத்தில் இறைவனுடைய குழந்தை ஆகும் பொழுது முருகன் தான். ஸோ இது வந்து கீதையில் எப்படி இருக்குன்னா, எல்லாருமே அந்த சாதகன் ஆரம்பத்தில் சூத்திரனாகத்தான் இருக்கிறான். ஏன்னா இந்த சூத்திரன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை, இந்து மதத்தில் அது ஒரு பெரிய களங்கமாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம், எந்த வேதத்திலையும் இல்லாத விஷயம் என்னென்னா, கலியுகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சூத்திரன் தான். எல்லா மதம் ஜாதி எல்லாருமே. அது 4 வர்ணங்கள் சொல்லப்பட்டிருக்கும். சொர்க்கத்தில் சத்யுகத்தில் இருப்பவர்கள் தேவதை, திரேதாயுகத்தில் இருக்கிறவங்க சத்திரியர்கள். கலைகள் குறையும் கொஞ்சம், அந்த சக்தி குறையிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. துவாபரயுகத்துக்கு வரும்போது வைஷ்யர்கள், கலியுகத்துக்கு வரும்போது சூத்திரர்கள். ஸோ சூத்திரர்கள்னால் கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லுவாங்க இல்லையா. உழைக்காமல் யாராலையும் இப்போ சாப்பிட முடியாது, அந்த நிலைமையில தானே இருக்கிறோம் கலியுகத்தில் பெரும்பான்மையானவர்கள் நிலைமை. ஆனால் இங்கே வந்து வியாபாரம் செய்தாலே போதும், இதுக்கு முன்னாடி இருந்த யுகத்தில். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் எல்லாம் இருக்கும், உங்ககிட்ட இதை கூட என்கிட்ட அதை கூட அப்படி மாற்றிக்கிறது. ஸோ அப்படி இருக்கும். போய் காசுக்காகவே போய் ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறது இதெல்லாம் இருக்காது இல்லையா. ஸோ வியாபாரம் செய்கிறது வேலை செய்கிறத விட ஈஸி. ஸோ அப்படி இருந்தது. அதுதான் வைஷ்யர்கள்னால் வியாபாரிகள் அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து இங்கேயும் வேலையெல்லாம் நடக்கும். ஆனால் இங்கே கலியுகத்தில் ஒரு ஆள் பார்க்குற வேலையை அங்கே 1000 பேர் பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன வேலை இருக்கும், வேலை செஞ்ச மாதிரியே இருக்காது, அப்படி இருக்கும் சத்யுக திரேதாயுகத்தில். ஸோ இப்போ கலியுகத்தின் இறுதியில் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அப்போ எல்லோரும் சூத்திரர்களே. இறைவனுடைய ஞானத்தை எடுக்கும்பொழுது பிராமணர் ஆகிறோம். பிராமணன்னா பிரம்மாவுடைய குழந்தைன்னு அர்த்தம், ஜாதி பிராமணன் கிடையாது. இதோடைய நினைவாக அங்கே ஜாதியை சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து வர்ணம். இந்த ஞானத்தை எடுக்கிற எல்லோரும் எந்த மதத்தில் இருந்தாலும் எந்த ஜாதியில் இருந்தாலும் அவங்க பிராமணன் ஆகிறாங்க. ஆனால் அந்த சூத்திர குணம் இருக்குது. சூத்திர குணம்னா புத்தி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, ஆத்மா பலகீனமாக இருக்கிறதுனால. இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா அப்படியே ஒரு நிலைப்படும்போது தான் 100% பிராமணனாக ஆகிறீங்க. உலகம் அழியிறதுக்குள்ளே அந்த நிலையை நீங்கள் அடையணும். அட்லீஸ்ட் இந்த உடலை விட்டு உயிர் பிரியறதுக்குள்ளே அப்படி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் பிறந்துடுவீங்க, தேவதை ஆகிடுவீங்க. ஸோ அப்போ இறைவனை நினைக்க உட்கார்றோம், நிறைய எண்ணங்கள் வருது. எதெல்லாம் ஞாபகம் வருதோ அதையெல்லாம், இல்லை சமீபமாக நேற்றோ இன்றைக்கோ நீங்கள் பார்த்த விஷயம், பேசின விஷயம், கேட்ட விஷயம், படித்த விஷயம், இதான் ஞாபகம் வரப்போகுது.
அப்போ எதெல்லாம் ஞாபகம் வருதோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து இருந்திருக்கவே கூடாது, கேட்டு இருந்திருக்கவே கூடாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ லட்சியம் வைங்க. ஏன்னா திரும்ப திரும்ப ஏதாவது மாயை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம கவனம் கொடுக்கணும். என்னென்ன எண்ணங்கள் வருது, எப்படி வந்தது, ஏதோ பார்த்துருப்பேன், பேசியிருப்பேன், ஸோ அதை பார்க்கக்கூடாது இனி அப்படின்னு கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கட் பண்ணி இறைவனை நினைக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அப்போ மனம்ன்ற அந்த மயில் இறைவனை சுற்றுறதுக்கு பதில் உலகத்தை சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுதான் முருகன். ஸோ எப்போ இறைவனை மட்டும் சுத்த கற்றுக்குச்சோ அப்போ பிள்ளையார் ஆகிடுறோம். அந்த ஞானத்தின் பலனாகிய சொர்க்கத்தை அடையிறோம். அந்த சொர்க்கத்தை தான் அங்கே பழமாக காட்டப்பட்டு இருக்குது. ஸோ அப்போ மனமே முருகனின் மயில் வாகனம் இல்லையா? மனமே முருகனின் மயில் வாகனம், மாந்தளிர் மேனியே குகனாலயம் இல்லையா? இதுதான், இங்கே தான் ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவை தான் கோயிலில் தெய்வமாக வணங்குறாங்க. ஸோ அப்போ அந்த மூலவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் கோயில். ஸோ அந்த மாதிரி இந்த மூலவர் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த உடம்பு. அப்போ இது ஒரு கோயில் ஆகிடுது. ஸோ அதே மாதிரி என் குரலே செந்தூரின் கோயில் மணி அப்படின்றாங்க. ஸோ கோயில் மணி மனதை ஒரு ரம்மியமாக இருக்கும், அமைதியாக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தை ஒன்று ஒன்றும் மற்றவர்களுக்கு இனிமையானதாக. அதே மாதிரி கோயில் மணி ஒரு விஷயத்தை சொல்லும் இல்லையா? மனதை ஒருநிலைப்படுத்துங்க, இந்த நேரம் கடவுளை பார்க்க வாங்க, இந்த மாதிரி விஷயம் பூஜை நடக்க போகுது. அந்த மாதிரி உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயமாக, இறைவனிடம் சேர்க்கும் விஷயமாக மட்டுமே இருக்கணுமே தவிர மற்றவர்களை இறைவனை விட்டு எடுத்துகிட்டு போகிற உலகில் விஷயமாக இருக்கக்கூடாது. அதுதான் என் குரலை செந்தூரின் கோயில் மணி, அது குகனே சண்முகனே என்று ஒலிக்கும் ஏனேன்ட்டு முருகனை கடவுள் நினச்சிட்ருக்குறாங்க. முருகன் கடவுள் கிடையாது. கடவுளை பற்றி மற்றவர்களுக்கு சொல்பவர்கள் தான் முருகன். ஸோ இந்த ஞானத்தை கேட்டுட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்போது நீங்களும் முருகன் ஆகுறீங்க. ஆனால் இந்த மனசில் வரக்கூடிய எண்ணங்கள், மாயையின் எண்ணங்கள் எப்படி வருதுன்னே தெரியாது. ரொம்ப நேரம் கழிச்சா நம்ம என்ன இறைவனை நினைக்காம இதை நினச்சிட்ருக்குறோன்ட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் கண்டே பிடிப்பீங்க. ஸோ இதை கடவுள் என்ன சொல்லுவார்னா, எலியோட கம்பேர் பண்ணுவார். இந்த எலி என்ன பண்ணுன்னா, பேக்கெட்டில் ஏதாவது வச்சு தூங்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கடிக்கும். அதோடு சேர்த்து உங்கள் சதையும் சேர்த்து கடிக்கும். ஆனால் கடிக்கிறதே உங்களுக்கு தெரியாது. என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஆகி இருக்குது. அவங்களுக்கு காலையில் பார்த்தா அந்த ட்ரௌசர் ஃபுல்லாக ரத்தம். அது தெரியாமல் எப்படி தூங்கின, எலி கடிச்சது கூட தெரியாமல் அப்படின்றாங்க. அது தெரியாது. ஏன்னா அது ஊதி ஊதி கடிக்கும். அது ஊதுறது என்ன பண்ணுன்னா மறுத்து போக வைக்கும். ஸோ அப்படி பண்ணி தான் அது கடிக்கும். அந்த மாதிரி தான் மாயை சுய உணர்வை மறக்க வச்சு அது வரும். அப்போ அந்த மாயைன்ற எலியை உங்கள் காலு கீழே வச்சுருக்கணும். அதனால தான் பிள்ளையாரோட வாகனமாக எலியை காட்டுறாங்க. ஸோ அதோடைய அர்த்தம் என்னென்னா, அதை என் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன், எனக்கு அடிமையாக ஆக்கி வச்சுருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓம் சாந்தி. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி இது புரியாமல் இருக்கலாம். அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே கேளுங்க, கண்டிப்பாக புரியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.